வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. இது செவிச்செல்வம் நிகழ்ச்சி. நான் உங்கள் சாந்தமூர்த்தி. இந்திய தேசிய கொடியை மூவர்ண கொடின்னு சொல்லுவோம். இது செவ்வக வடிவத்தில் இருக்கும். நம்ம தேசிய கொடி சிவப்பு, வெள்ளை, பச்சை என 3 நிறத்தில் இருக்கும். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்னு நினைக்கிறேங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒன்று நான் இப்போ சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நிறங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க. இளஞ்சிவப்பு நிறம் நம்ம நாட்டோட வலிமையையும், வெள்ளை நிறம் அமைதியையும் உண்மையையும், பச்சை நிறம் நம் நாட்டோட வளர்ச்சியையும் வளத்தையும் குறிக்குதாம். இந்திய தேசிய கொடி உருவானதுக்கு பெரிய வரலாறே இருக்குங்க. அது என்னன்னு பாருங்களேன். ஆகஸ்ட் 7, 1906 பிரிட்டிஷ் இந்தியாவில் நடந்த வங்க பிரிவினையை எதிர்த்த போராட்டத்தில் தான் இந்த மூவர்ண கொடி உருவாச்சான். மூவர்ண கொடி உருவான காலத்தில் கொடியின் மேலே காவி நிறமும், நடுவில் மஞ்சள் நிறமும், கீழே பச்சை நிறமும் இருந்துச்சாங்க. தேசிய மக்கள் அனைவருக்கும் பொதுவாக கொடி வேணும்னு இருந்த நிலையில் தான் இந்த போராட்டமே நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, கொடியின் மேலே நடுவில் வந்தே மாதரம் அப்படின்னு வங்க மொழியில் எழுதியிருந்ததால் நாடு முழுதுமே பெரிய எதிர்ப்புக்கு இது ஒரு காரணமாக இருந்ததாம். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்துக்கு பதிலாக மஞ்சள் நிறத்தில் கல்கத்தா கொடின்னு அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. அதற்கும் பெரிய எதிர்ப்பு இருந்த நிலையில் தான் 1916 ஆந்திர மாநிலம் மசுலிப்பட்டினத்தைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா, இவர் தான் அனைவருக்கும் பொதுவாக கொடி வேணும்னு இப்போ நம்ம பயன்படுத்துகிற தேசிய கொடியை இவர் தாங்க உருவாக்குனார். இவர் உருவாக்கின கொடி மேலே வெள்ளை நிறமும், நடுவில் பச்சை நிறமும், கீழே இளஞ்சிவப்பு நிறமும் உள்ள கொடியை உருவாக்குறாரு. அதற்கு நடுவில் ராட்ட சக்கர சின்னத்தை வைக்கிறாரு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சப்போ இதுக்கு போட்டியாக சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய தேசிய படைக்கு ஒரு சின்னம் வைன்னு பிங்காலி வெங்கையா உருவாக்கின கொடியில் இருந்த ராட்ட நட்சக்கரத்தை எடுத்துட்டு பாயும் புலி சின்னத்தை பதிக்கிறார். இதுக்கும் பயங்கர எதிர்ப்பு உண்டாச்சு. இதுக்கு அப்புறம் தான் பிங்காலி வெங்கையா காந்தியின் ஆலோசனையை கேட்டு ஒரு கொடியை உருவாக்குறாரு. அதுதான் நம்ம இப்போ பயன்படுத்திருக்கிற கொடி. இதில் மேலே காவி நிறமும், கீழே பச்சை நிறமும், நடுவில் வெள்ளை நிறமும், அதுக்கு இடையில அசோக சக்கரத்தை பதிக்கிறாரு. அதுக்கப்புறம் தாங்க 1950 ஜனவரி 26 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகுதான் நம்ம நாட்டோட தேசிய கொடியை அடைஞ்சிருக்கோம். அதனால் நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமக்கள் அனைவருமே தேசிய கொடிக்கு மரியாதை தர வேண்டுங்க. மற்றொரு செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தமூர்த்தி.